அன்பார்ந்த சோதரே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சோதரர்களே? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் நாங்கள் வாஞ்சையுடன் தேவ பணியில் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இக்காணொலியை உங்கள் நண்பரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நீங்கள் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இவ்வேளையிலும் உடைய பிள்ளைகளாக நிகழ்ச்சியை கேட்கும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும். தெய்வமே, இக்காலகட்டங்களில் அநேக வேதனைகளும் துன்பங்களின் ஊடம் கடந்து செல்லும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறோம் ராஜா. உம்முடைய ஊழியத்தின் பேரில் பற்றுதலாயிருந்து ஊழியம் செய்கின்றவர்களுக்கு வரும் துன்பங்களை நீர் எடுத்து அவர்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு வரும் எத்தனையோ துன்பங்கள், அவைகளில் நீர் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். சரீர வியாதியில் உழண்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும், வைத்திய சிகிச்சை எடுக்கின்ற பிள்ளைகளையும் கர்த்தாவை கண்ணோக்கி பாரும். குடும்ப சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டு அன்பில்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கும், சரியான வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் ஏற்ற ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவோம் என்று கேட்கின்றோம் ராஜா. தெய்வமே, தங்கள் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நன்றியை கூறுகின்றோம். அவர்களை ஆசீர்வதியுங்கள். பிறந்த நாளை, திருமண நாளை, தங்களது ஆண்டு விழாவுகளை கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி தெய்வமே. நீங்கள் பேசுங்கள். உலக நாட்டின் சமாதானத்துக்காக வருகிறோம். எங்கள் இலங்கை இந்திய நாட்டின் சமாதானத்துக்கும் சுபீட்சத்துக்கும் சீரான காலநிலைக்கும் வருகிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த நிகழ்ச்சி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே பேசுங்கள் ஐயா. உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பூர்ண கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக எங்களுக்கு நடத்தி தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கு பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஆமீன். எம்பெருமான் இயேசு அழகாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அவர் எடுத்து கூறுகின்றார். அன்று முதல் கொலை ஆபேலின் இரத்தம் முதல் இன்று வரை நடக்கும் கொலைகளை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையை கூறினால் அன்று ஆபேலின் இரத்தம் ஒரு மத ரீதியான ஒரு கொலை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆபேல் ஆண்டவருக்கு பிரியமான சர்வாங்க தகன பலியை, பாவ நிவாரண பலியை அவன் கொடுக்கின்றான். ஆனால் காயினோ சிலவற்றை கொடுக்கின்றான். அது ஆண்டவருக்கு பிரியமானது. அங்கு சர்வாங்க தகன பலி, பாவ விமோசன பலி என்று இருக்கப்படுகின்றது. அங்கு இலைகளை அங்கு கொடுக்கின்றது. அது வேறு பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றது. எனவே ஆண்டவர் பிரியமாக ஆபேலின் பலியை ஏற்கின்றார். கொலை நடக்கின்றது. அன்பானவர்கள், இதை குறித்து நான் இப்பொழுது விளக்கம் கூறவில்லை. இப்படியாக ஆபேலின் இரத்தம் முதல் அங்கு தேவாலயத்தின் பலிபீடத்தில் கொலை செய்யப்பட்ட சகரியாவின் இரத்தம் முதல் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆயினும் தொடர்ந்து அவர் கூறுவாராயிருந்தால், தேவாலயத்தில் கொலை செய்த சகரியாவின் இரத்தம் முதல், யோவான் ஞானகனின் இரத்தம் முதல், அத்தனை
அப்போஸ்தலர்களின் இரத்தம் முதல், தேவனுடைய ஊழியக்காரர்களின் இரத்தம் முதல், சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட சார்லி கேர்க்கின் இரத்தம் வரை அங்கு நீதிமான்களின் இரத்தம் பலியிடப்படுகின்றது. இரத்த பலியை குறித்து ஆண்டவர் கூறுகின்றார். அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கின்றவர்களின் இரத்தம் சிந்தப்படுகின்றது. அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் அங்கு ஏரோது அரசனை கண்டிக்கின்றான். ஏனெனில் அவன் அறம் தவறியவனாக சகோதரனின் மனைவியை தனது மனைவியாக்கி வைத்திருந்தான். அது தவறு. இப்படி சரியானதை கூறிய யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்படுகின்றான். அதே போல இங்கு சமீபத்தில் சார்லி கேர்க் என்பவர் வேதத்தின் சத்தியங்களை எடுத்து கூறினார். அறம் தவறி செல்லும் சமுதாயத்தை சீர்படுத்திய அந்த மனிதன் யோவான் ஸ்நானகனைப் போல அந்தகோ தலை துண்டிக்கப்பட்டது. இவருடைய களத்திலும் அந்தகோ குண்டு பாய்ந்தது. இன்றும் அதே வண்ணம் செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. தான் இயேசு கூறுகின்றார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகின்றேன், ஆனால் நீங்களோ அவர்களை கொலை செய்து சிலுவையில் அறைவீர்கள் என்று அவர் அழகாக தெளிவாக கண்ணீருடன் ஆண்டவர் கூறும் நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்று உலகம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்கும் பாவம் மலிந்திருக்கின்றது. சகோதரன் ஏமாற்றுகின்றது. பாவம் மலிந்திருக்கின்றது. தவறை எடுத்து கூறும் பொழுது, சரியான அறத்தை கூறும் பொழுது, அங்கு சரியானதை கூறுகின்றவர்கள் தவறாக கணிக்கப்படுகின்றார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் பிசாசின் பிடியில் இருக்கும் மக்கள் நீதியை கேட்க பிரியமில்லை. அவர்கள் காதுகளுக்கு இனிமையான செய்திகளை அங்கு அநேகர் பிரசங்கம் செய்து கொண்டு கூட இருக்கின்றார்கள். நீங்கள் பாவம் செய்யலாம், ஆனால் மன்னிப்பு இருக்கிறது. இப்படியான தவறான அநேக பிரசங்கங்கள், கிறிஸ்தவத்துக்கும் வேதத்துக்கும் முரம்பான பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு மக்கள் புலையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று சரியானதை போதிக்கும் கிறிஸ்தவ திருச்சபைகள் இருக்கின்றது. அன்பானவர்களே, அதை குறித்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் கதைக்கும் பொழுது நான் கூற முடியும். உங்கள் எங்கெங்கு நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்தந்த இடங்களில் இருக்கும் சரியான வழிநடத்தல் உள்ள ஆவிக்குரிய திருச்சபைக்கு உங்களை அனுப்பக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களே, அன்று ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டது, யோவான் ஸ்நானகன் இரத்தம் சிந்தப்பட்டது, 10 அப்போஸ்தலரின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஒரே ஒரு அப்போஸ்தலன் மட்டும் இயற்கையாக மரித்தார். அவர்தான் யோவான். அவர் முதுமை எய்து அவர் மரிக்கின்றார். அவர் மரித்ததை பற்றி எங்கும் இருக்கவில்லை. அது குறித்து நான் இப்பொழுது கூறவில்லை. 10 அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது அங்கு சார்லி கேர்க் அங்கு நீதிக்காக குரல் எழுப்பி ஆண்டவரின் குரலாக இருந்த பொழுது அவர் மரிக்கப்படுகின்றார். இவைகள் பகிரங்கமாக பேசப்படுகின்றன. ஆனால் இன்னும் ஒரு கொலை இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை குறித்து பொய்யான வதந்திகளை பரப்புவது. தனிப்பட்ட கோபத்தினால் அவர்கள் செய்யாததை செய்ததென்று கூறிக்கொண்டிருக்கும் எத்தனையோ தீய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இங்கு அவரை கொலை செய்பவன் டெய்லர் ராபின்சன் என்பவர்தான் இங்கு சார்லி கேர்க்கை கொலை செய்கின்றார். அந்த டெய்லர் ராபின்சனை நாங்கள் அனைவரும் குற்றவாளி, அவனுக்கு சிறை தண்டனை இருக்கின்றது, மரண தண்டனை இருக்கின்றது கூறுகின்றோம். அதைவிட மோசமானது ஒரு ஊழியக்காரனை குறித்தோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளை குறித்தோ பொய்யான வதந்திகளை பரப்பும் மக்கள், சர்ப்பத்தின் விஷ நாக்குள்ள மக்கள் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இங்கு நான் எழுதிய கவிதையில் கூறுகின்றேன், கதை கட்ட துன்மார்க்கர் எழுந்துவிட்டாள், கதை கட்ட துன்மார்க்கர் எழுந்துவிட்டார், மரியன்னை வாழ்விலும் களங்கமுண்டு, காப்பாற்ற சில பேர் எழுந்துவிட்டாள், பரபாஸ் கள்வன் வாழ்விலும் நியாயமுண்டு,
நம் இறையேசு வாழ்விலே கொலை குற்றமுண்டு. ஆம், இன்று தேவையில்லாமல் மக்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஊழியக்காரர்களை குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து. அதையும் மக்கள் நம்புகின்றார்கள். அதன் அலசி ஆராயாமல், எது உண்மை என்று அறியாமல் இதை நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள். ஒரு கொலையை விட மோசமானது ஒரு நீதிமான் மேல் கூறப்படும் இரத்த பழி, பொய்ப்பழி என்பதை அன்பானவர்களை அறிய வேண்டும். இன்று பிசாசு அன்று காயினை பயன்படுத்தி ஆபேலை கொலை செய்தான். அன்று யூதாசை பயன்படுத்தி இயேசுவை கொலை செய்ய வழி செய்தான். இன்று டெய்லர் ராபின்சனை பயன்படுத்தி சார்லி கிர்க்கை கொலை செய்ய வந்தான். ஏரோது அரசனை பயன்படுத்தி யோவான்ஸ்டானை கொலை செய்ய வந்தான். இன்று எத்தனையோ மக்கள் ஊழியக்காரர்கள் மேல் பழிகளை சுமத்துகின்றார்கள். மக்களும் அதை அலசி ஆராயாமல் நம்புகின்றார்கள். எது ஆணிவேர், எது உண்மை என்று புரியாமல் இந்த ஊழியக்காரர்களை குறித்து கதைக்கும் கதை பரலோக ராஜ்யத்தை இடிக்கும் கதையாக இருக்கின்றது. படிப்பது நாங்கள் அங்கு பாமாலை இடிப்பது தேவாலயம் என்பதைப் போல ஊழியக்காரர்களை குறித்த பொய் வதந்திகளை நம்ப வேண்டாம். இப்படியான தீய மனிதர்களின் செயல்களை செவி சாய்க்க வேண்டாம். அங்கு ஒருவரிடத்தில் சென்று, ஒரு ஊழியக்காரனிடத்தில் சென்று ஒருவரை குறித்து குறை கூற ஒருவர் முற்பட்டார். அப்பொழுது இந்த ஊழியக்காரர் கேட்டார், நீ கூறுகின்றதை கண்ணால் கண்டாயா? அதை நேரில் பார்த்தாயா? இல்லை, யாரோ கூறினார்கள். அதை நம்ப வேண்டாம், என்னிடத்திலும் கூற வேண்டாம். இதே போல நாங்கள் காணாத செயல்களை செய்கின்றோம். நீதியை கூறும் நீதிமான்களின் இரத்தப்பழிக்கு அங்கு அநேகர் உடந்தையாக இருந்தார்கள். இறுதி நியாய தீர்ப்பில் அங்கு கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் அழகாக கூறுகின்றார். எருசலேமே, எருசலேமே, கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தடவை நான் உன்னை சேர்க்க மனதாயிருந்தேன், நீங்களோ செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கின்றார். இங்கு டெய்லர் ராபின்சனையும் அவர் மன்னிக்கின்றார். அனைத்து மக்களையும் உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவரே என்று தாய்க்கோழியினிடத்தில் வரும் குஞ்சை போல வரும் பொழுது அடைக்கலம் கொடுக்கின்றார். தீய பிசாசு கழுகை போன்ற அந்த சக்தியில் இருந்து பாதுகாக்கின்றார். அவருடைய வருவீர்களா? இன்று உலகம் மாயைக்குள் நீங்கள் இருந்தால் என் அன்பு சகோதரர்களே, இந்த உலகம் கலியுகம். அதை விட்டு நித்திய ராஜ்யத்தின் யுகத்துக்குள் வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்.